நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவங்க ஆகஸ்ட் 5 இன்னைக்கு பண்ண முக்கியமான எல்லா சம்பவங்களையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்துக்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்தே சொல்லியிருந்தேன்ல, தமிழ்நாட்டோட 2026க்கான பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு சட்டசபையில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நேத்து. சோ அதுபடி இன்னைக்கு காலைல 10 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் நடத்த போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க மரிய வில்சன் அவங்க தான் நடத்த போறாங்க. சோ அவங்க தான் முக்கியமான எல்லா டாக்குமெண்ட் எடுத்து பேச போறாங்க. சோ அதனால அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்களை சந்திச்சு மரிய வில்சன் அவங்க பேசியிருக்காங்க. பேசுற விஷஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேச வந்திருக்காங்க. சொன்ன மாதிரியே ஷார்ப்பா 10 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சட்டசபை. சோ சட்டசபை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மரிய வில்சன் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான நிறைய திட்டங்களை தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது முக்கியமா தாய்மாமன் சீர், அதுக்கப்புறம் தங்க மோதிர திட்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேற ஏழைகளுக்கு நிறைய நலத்திட்டம், அதே மாதிரி விவசாயிகளுக்கான திட்டம், வேற பெண்களுக்கான உரிமை தொகை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன பிளான் இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி டீடைல்டா நம்ம மரிய வில்சன் அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி லீடர் எல்லாருமே அது கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சோ முக்கியமா அந்த மீட்டிங் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல எப்போ நடக்கிறதுதான் ஆப்போசிட் பார்ட்டி லீடர் இருக்காங்களா உதய ஸ்டாலின் அவங்க வெளியே போயிட்டு பிரஸ் மீட்ல அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிட்டே இருக்கிறது அவங்க கிளம்பிட்டாங்க. சோ இந்த மாதிரி இன்னைக்கு சட்டசபை ஒரு சுமூகமா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாந்துல இருக்க கிளாஸ்கோ நகர்ல நடைபெற்ற காமன்வெல்த் போட்டி நடைபெற்றுச்சு. அதுல நிறைய பேர் வெண்கல பதக்கம், அதே மாதிரி வெள்ளி பதக்கம் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க காசோலை பரிசு வழங்கியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா, வெள்ளி பதக்கம் வென்ற 2 பேருக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதியை நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவங்க பண்ண முக்கியமான அப்டேட் எல்லாமே இதுதான். சோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.